நெற்றிக்கண் தியான மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். என்னுடைய சந்தோஷமான வணக்கத்தை தெரிவித்து கொள்கின்றேன். இன்றைய இளைஞர்கள் அனைவருமே இந்த வாழ்க்கை என்ற ஒரு சந்தோஷமான அந்த நிலையே அவங்க இருக்காங்க. வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத நிறைய எதிர்பார்ப்புகளோட இந்த உலகத்தை எதிர்நோக்கி கொண்டு மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய எண்ணங்கள் வலிமையாக வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே நேரங்களில் மிகப்பெரிய ஒரு துன்பம் அப்படின்னு சொல்கிறத விட ப்ரெஷர், ரொம்ப மன சுமைகளோடும் மன இறுக்கத்தோடுமே இந்த காலத்தை கடந்து செல்கிறாங்க. இந்த வாழ்க்கை பயணத்தில் அவருடைய மிகப்பெரிய பல தோல்விகளும் இருக்குது, பல வெற்றிகளும் இருக்குது. இருந்தாலும் முடியுன்ற நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அவங்க சென்றுட்டுருக்காங்க. அவங்களுடைய நோக்கங்கள்லாம் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான், சாதிக்கிற வயசு தான் அது. அந்த சாதிக்கிறதுக்கு வயசு இருந்தாலும் கூட அவங்க எப்படி அதை சாதிக்கணும் அப்படிங்கிறத பல நிலைகளில் தெரியாமலே புரியாமலே ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி கொள்ளாமலே சென்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கை முறைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டால் மட்டும்தான் இதனுடைய வாழ்க்கையை வெற்றி பெறும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ள ஒரு வரையறையை ஏற்படுத்தி கொண்டு அந்த வரையறுக்குள்ளே வாழ்ந்து வெற்றி காணணும் அப்படிங்கிறது தான் இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இந்த இறுக்கங்களை போக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வேலையினுடைய சுமைகள், குடும்பத்தினுடைய சுமைகள், இப்படி பலதரமற்ற நிலைகளில் அவங்க கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதையெல்லாம் கடந்து செல்வதற்கு அறிவுபூர்வமான ஒரு ஆலோசனைகளும் தேவைப்படுது. அது முறையான ஆலோசனைகளாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த முறையான ஆலோசனைகளை அந்த ஒழுங்குபடுத்தி கொள்ள தான் இந்த தியான முறைகள் இன்றைக்கி சொல்லப்படுகிறது. தியானம் இன்னும் செய்கிறதுனால ஏதோ சன்னியாசி ஆகிடுவோம், நம்ம கடந்து செல்வோன்னு கிடையாது. இன்றைக்கி அவசியம், இன்றைய இளைஞர்களுக்கு இந்த தியானம் அவசியமானது அப்படின்றது தான் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் மன சுமைகளும் குழப்பங்களும் வரும்பொழுதெல்லாம் இந்த தியானம் உங்களுக்கு தேவைப்படுகிறது, அவசியம் தேவைப்படுகிறது. அதுன்னு தான் சொல்லணும். நீங்கள் இந்த தியானத்தை நீங்கள் செய்யாத இருந்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ள முடியாது. மனம் அமைதியான நிலையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு அது சென்றடையும். அது மட்டுமல்ல, உங்கள் மனம் ஒருநிலைப்படுத்த வேண்டும். அந்த ஒருநிலைப்படுத்தும் ஒரு நிலை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும், சந்திக்க முடியும், எதிர்கொள்ள முடியும், வெற்றி கொள்ள முடியும். அப்போனா நீங்கள் உங்கள் மனதை உங்கள் மனதளத்தில் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். மனம் சார்ந்து நம்ம போயிட்டோன்னா நம்ம இந்த வாழ்க்கைங்கிற ஒரு நிலை நமக்கு மிகப்பெரிய துன்பத்தையும் குழப்பத்தையும் இறுக்கத்தையும் ஏற்படுத்தும். அப்போ நமக்கு தேவை அமைதி, அந்த பொறுமை, அந்த நிதானம் நமக்கு வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு பயிற்சி வேணும் இல்லையா? அந்த பயிற்சியை நீங்கள் தியானம் செய்வதனால மட்டும்தான் அது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்று நம்ம உங்களிடத்தில் சொல்கிறேன். எத்தனையோ பேர் என்னிடத்துல பல குழப்பங்களோட வருவாங்க. இந்த தியானம் செய்த பிறகு அந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நான் உணர முடியுது. ஆனால் அவங்க தொடர் பயிற்சி செய்தால் மட்டும்தான் அந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு காண முடியும். அப்படி நம்ம அந்த தீர்வுகளை நாம் ஏற்படுத்திக்கணும்னு சொன்னால் நம்மளுடைய வழிமுறைகளை, நம்மளுடைய ஆற்றல்களை அதிகரித்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான். இந்த வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நமக்குள்ள ஆற்றல்களை அதிகப்படுத்தி கொள்ளணும். எப்பொழுதெல்லாம் நமக்கு அந்த குழப்பங்கள் வரும் பொழுதெல்லாம் நாம் எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறது ஒன்று. அதே நேரங்களில் நமக்கு மனக்குழப்பங்கள்லாம் வரும்போதும் நம்ம எப்படி செயல்படணுன்றது ஒன்று இருக்குது. மன இறுக்கம் வரும்போது அந்த நிமிடத்தில் நாம் அந்த மன இறுக்கத்தை கடந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை நம்மளை எப்படி உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறதும் ஒரு உண்டு. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம கடந்து செல்லும்போது இந்த மனது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இயங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு தளம்தான் இந்த தியானம். அந்த தியானத்தை ஏதோ இது வயதானவர்களுக்கு தான் செய்யணும் அப்படின்றது நினைக்காதீங்க. 50 வருடம் கடந்த பிறகு தான் இந்த தியானத்தை கற்றுக்கணும், சன்னியாசி ஆகணும் அப்படின்லாம் கிடைக்காதீங்க. இன்றைக்கி வாழ்க்கைக்கு அவசியமானது இதுதான், இந்த தியானம்தான். உங்களுடைய சுகர் லெவலும் உங்களுடைய ப்ரெஷரையும்
நார்மல் படுத்திக்குங்க. அதை வந்து அதிகப்படுத்திக்காமல் உங்களை வந்து தற்காத்துக்குங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அதிகப்படியான ஒரு ஒரு நிலை எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள் வந்து செய்கிற செயல்கள்னால, உங்கள் மனக்குழப்பங்களால தான் பல நோய்கள் வருது. இந்த மனம் சார்ந்து இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகளும் வருது. இதை கடந்து செல்வதற்கு, இதை இந்த நிலையை வந்து கடந்து நீங்கள் ஒரு உண்மை நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக தான் இந்த பயிற்சி முறைகள் வந்து இருக்குது. இன்றைய இளைஞர்கள் உங்களுக்கான ஒரு பயிற்சி தளம் உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுடைய செயல்களை அதிகப்படுத்திக்குங்க. அதுக்காக நீங்கள் எந்த ஆசிரமத்துக்கும் செல்ல வேண்டியதில்லை, யாரையும் சந்திக்க வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய வேலையில் இருந்து கொண்டே, உங்களுடைய பணியில் இருந்து கொண்டே, உங்களுடைய பணி நிமித்தங்களை தொடர்ந்து நீங்கள் இந்த பயிற்சிகள் மூலியமாக நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கை முறையோட இணைத்து கொண்டு வாழுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. இந்த கலையை இது அற்புதமான ஒரு விஷயங்களை உங்களிடத்தில் சொல்லி நீங்கள் இந்த பயிற்சிகளை செய்வதனால மட்டும்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வாருங்கள், உங்கள் வாழ்க்கை தளங்களை மேன்மைகளை உயர வெற்றி கொள்ள தொடர்ந்து செயல்படுங்கள். வெற்றி உங்களுக்கே. உங்களுடைய மனதையும் உடலையும் திடப்படுத்தி கொண்டு வாழ்க்கை முறைகளை கையாள கற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷம்.